6ஆம் நூற்றாண்டில் அப்பர் பாடியுள்ளார். கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவரும் தேவாரம் பாடியவருமான சுந்தரர் பேரூர் பட்டீஸ்வர பெருமானை தரிசிக்க வேண்டி வந்தபோது பட்டி சிவனும் பார்வதியும் இன்ன பிற கடவுளர்கள் அனைவரும் வயலில் நாற்று நட்டு கொண்டிருந்த காட்சி கண்டதாக பேரூர் புராணம் கூறுகிறது. இச்செய்திகள் இக்கோயிலின் தொன்மையையும் இக்கோயிலில் மல்லர்களால் கொண்டாடப்பட்டு வரும் நாற்று நடவு திருவிழாவின் தொன்மையையும் நமக்கு சுட்டிக் காட்டுகின்றன. சங்ககால நூல்களான பதிற்றுப்பத்தும் ஐங்குறுநூறும் மருத நிலத்தார் பேரூர்களில் கொண்டாடிய விழாவாகவே இந்திர விழாவை குறிப்பிடுகின்றன. பேரூர்களில் இந்திர விழா உழவர்களால் கொண்டாடப்பட்டதை வடமொழி புலவர்களான வால்மீகி, காளிதாசர் போன்றோரும் தத்தமது நூல்களில் குறித்துள்ளனர். இச்செய்திகளெல்லாம் நமக்கு உணர்த்துவது பழங்காலத்தில் மருதநில உழவர்களான மல்லர்களால் கொண்டாடப்பட்டு வந்த இந்திர விழாவே தற்போது கோவை பேரூரில் பள்ளர்களால் கொண்டாடப்படும் நாற்று நடவு திருவிழா எனும் பொன்னேர் பூட்டு விழாவாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும். இவ்விழாவே பழங்கால மல்லர்களே இன்றைய பள்ளர்கள் என்பதற்கு தகுந்த சான்றளிக்கும் ஒரு வரலாற்று ஆவணமாக இன்று திகழ்கிறது. இதற்கு மேலும் சான்றாக இப்பேரூர் தலபுராணத்தை சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன் எழுதிய கச்சியப்ப முனிவர் சிவனும் பார்வதியும் உழவர்களாக வயலில் இறங்கி வேலை செய்யும் காட்சியை விளக்கும் ஒரு பாடலில் வந்தனர் பயில வன்கணநாத ஏவல் செய் மல்லராய் விரவி முந்துரும் பட்டி பள்ளனை எடுத்து மொழிவழி வினை தொடங்கினரால் என்று சிவனின் அடியார்களான சிவகணநாதர்கள் எல்லாம் ஏவல் செய்கின்ற மல்லர்களாய் முன்னே செல்லும் பட்டி பள்ளனாகிய சிவபெருமானை தொடர்ந்து விரைந்து வந்து தொழில் செய்ய தொடங்கினர் என்று குறிப்பிடுகிறார். இப்பாடலில் கச்சியப்ப முனிவர் மல்லர் பள்ளர் என்ற இரு சொற்களையும் உழவர்களை குறிக்க பயன்படுத்துகிறார். அதாவது மல்லரும் பள்ளரும் ஒருவரே என்று சுட்டிக் காட்டுகிறார். கச்சியப்ப முனிவரின் காலம் விஜயநகர அரசின் காலம். மல்லர்கள் ஒடுக்கப்பட்டு பள்ளர்களாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட காலம். அப்படி மல்லர்கள் கடுமையாக ஒடுக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்ட காலத்தில் தோன்றிய கச்சியப்ப முனிவர் மல்லர்கள்தான் பள்ளர்கள் என்று எழுதியது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் மல்லர்கள் வரலாற்றை யாராலும் முற்றிலும் வீழ்த்தவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்பதை காலம் இவ்வுலகிற்கு காட்டும் செய்தியாகவே நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஏடறிந்த வரலாற்றின்படி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பேரூர் இந்திர விழாவின் எச்சங்களே இப்பொன்னேர் பூட்டு விழா எனும் மல்லர்களின் நாற்று நடவு திருவிழா. இன்றைக்கும் மல்லர்கள் பெரும்பான்மையாக வாழும் தமிழகத்தின் எந்த ஊர் நகரங்களை எடுத்துக் கொண்டாலும் அங்கெல்லாம் இன்றும் தங்கள் குல முன்னோனான வேந்தன் இந்திரனுக்கு விழா எடுத்து சிறப்பிப்பதை இந்திரனின் வம்சாவளியினரான மல்லர் எனும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களது அரச கடமையாக செய்து வருகின்றனர் என்பதற்கு இப்பேரூர் விழாவே சான்று.